இன்றைக்கி நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களை மொத்தமாக அவுத்து விட்ருவாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் பேகு, ட்ரெஸ் இல்லை, உங்கள் பேகு, உங்களுடைய ஷூ, உங்கள் பெல்ட்டு, உங்கள் ரிங்கு இதை கூட நீங்கள் கழட்டி உள்ளே வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி செக்யூரிட்டி பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுனால இவங்க மொத்தமாக கழட்டி விட்ருவாங்க. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை இல்லையா? உட்காந்து ஃபுல்லாக கழட்டி எல்லாத்தையும் கழட்டி அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் இங்கேருந்து மும்பை போனால் கூட, இப்போ சென்னை டு மும்பை டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் கூட இந்த பிரச்சனை உண்டு. இப்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க? 2001க்கு முன்னால் வரைக்குமே இந்த பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா போயிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம். இந்த மாதிரி மொத்தமாக உங்களை கழட்டிலாம் விட மாட்டாங்க. 2001க்கு அப்புறம் இந்த செக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஏன்னு தெரியும், 9/11 அட்டாக் நடந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் 9/11 அட்டாக் அப்புறம் கூட உங்கள் ஷூவை கழட்டு அப்படின்னு யாரும் சொல்லலை. இந்த ஷூவை கழட்ட வச்சது ஒரு ஆள். இன்றைக்கி நீங்கள் போகிறீங்கல்ல, ஷூவை கழட்டி விட்றாங்கல்ல, இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம். ரிச்சர்ட் ரைட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி. இவன் தான் காரணம். ஏன்னா இவன் ஷூக்குள்ளே பாம்பை கொண்டு போனான். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 2001 டிசம்பர் மாதம், நல்லா பாருங்கள், 3 மாதத்துக்கு முன்னால் தான் 9/11 அட்டாக் நடந்திருக்கு. 9/11 நடந்து கரெக்டாக 3 மாதம் கழித்து பாரிஸ்லேருந்து, ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ்லேருந்து மயாமி யூஎஸ்க்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்பி போகுது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 63, டிசம்பர் மாதம் 2001 ஃப்ளைட் கிளம்பிருச்சு. இப்போது பாரிஸ்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனை கடந்து நீங்கள் இங்கே வரணும், யூஎஸ்க்கு வரணும். அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேலே ஃப்ளைட் பறக்க ஆரம்பித்த உடனே இந்த ரிச்சர்ட் ரீட் அப்படின்ற ஒருத்தர் ஷூவை ஒரு மாதிரி நோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்துருக்காரு. அந்த மேட்ச் பாக்ஸை வச்சு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாரு. இவன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா, ஷூக்குள்ளே அந்த ஷூவினுடைய அந்த சோல் இருக்கும்ல, அடிப்பாகத்துக்குள்ளே இவன் பாம்பு வச்சுருக்கான். சின்ன சின்ன வெடிப்பொருட்களை வச்சு செஞ்ச ஒரு சைல்டிஷாக உருவாக்கப்பட்ட ஒரு பாம். ஓகே, இந்த பாம் இப்போ என்ன ஆகுது, இதை இப்போ தீ வச்சு அந்த திரியை இப்போ கொளுத்தணும். ஆனால் அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. ஸோ இவனுடைய ஷூ கொஞ்சம் நனைஞ்சதுனால ஈஸியாக தீ பிடிக்கல. இவன் என்ன பண்ணிருக்கான், மேட்ச் பாக்ஸை வச்சு அந்த காலுக்கு அடியில் பொருத்தியிருக்கான். இந்த மாதிரி பொருத்தி பார்த்து அது ஃபியூஸ் ஆகலன உடனே இதை நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க, என்ன ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் இதை நோட் பண்ணிட்டாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து கிளம்பி அந்த மக்கள்லாம் சேர்ந்து பெல்ட்டை கழட்டி இவனை அடித்து இவனை அங்கேயே பிடிச்சி கீழே பிடிச்சி வச்சுட்டு பக்கத்தில் பாஸ்டன் நகரத்தினுடைய அந்த ஏர்போர்ட்டுக்கு விமானத்தை திருப்பி விட்டுருக்காங்க. விமானம் அங்கே இறங்கி இவனை அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இவனுடைய பெயர் ரிச்சர்ட் ரீட். ஆனால் இவன் கன்வெர்ட் ஆன ஒரு முஸ்லீம். இவனுடைய பேரண்ட்ஸ் ஒருத்தங்க வெள்ளை, ஒருத்தங்க ஃப்ரம் ஜமைக்கா, ஒரு பிளாக் ப்ளஸ் ஒயிட், இவங்க கூட கலந்த ஒரு கலவையில் பிறந்தவன். ஜெயிலில் இருந்திருக்கான். ஏதோ ஒரு க்ரைம் பண்ணி ஜெயிலில் போயிட்டு அங்கேருந்து வெளியே வந்தவன் யூகேல உள்ள ஒரு மாஸ்க், ஃபின்ஸ்பரி பார்க் மாஸ்க் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மாஸ்க் ஒன்று உண்டு லண்டனில். அந்த மாஸ்கில் விசிட் பண்ணவன். அந்த மாஸ்க்கை விசிட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இவன் குண்டு வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது உங்கள் ஷூவை கலட்டுனாங்கன்னா உங்களுக்கு இவன் ரிச்சர்ட் ரைடுடைய ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இவன் மூஞ்சி உங்களுக்கு நிற்கணும். பாரு, என் ஷூவை கலட்ட வச்சுட்டான். ஏன்னா இவனுங்க செஞ்ச காரியம் அப்படி. 9/11 நடந்து கரெக்டாக 3 மாதம் கழிச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நம்ம இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்க் நம்ம பின்னால் வரலாம். அதுக்கு முன்னால் 9/11 அட்டாக் இது யூதன் செஞ்சான் அப்படின்னு இங்கே ஒரு கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த கூட்டம் அது சொல்லும், அந்த ட்வின் டவர்ஸ்க்கு அடியில் இவங்க குண்டு வச்சிட்டாங்க, குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க, ஃப்ளைட்டை கொண்டு மோதுற மாதிரி மோதி, ஆனால் அடியில் குண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு இவெல்லாம் சொல்லுவான்ல. அவன் எவனுமே ரிச்சர்ட் ரைட் கதையை பற்றி பேச மாட்டான். அப்போ ரிச்சர்ட் ரைட் யார்? ஷூக்குள்ளே அவன் ஏன் குண்டு எடுத்துகிட்டு போனான்? ஏன் குண்டை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணான்? ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் 197 பேர் இருந்தாங்க அன்னைக்கு. ஒருவேளை அன்னைக்கு வெடிச்சிருந்துச்சுன்னா, இவனுடைய பாம் வெடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 197 பேரும் இறந்துருப்பாங்க. இன் மேட்டர் ஆஃப் 3 months. 9/11 நடந்தது செப்டம்பரில், அடுத்த 3 மாதங்களில் இந்த மாதிரி பண்ணுறான். அப்போ 9/11 பண்ணது யூதன்னா இது யார்? பிடிப்பட்டவன் யார் நமக்கு தெரியும், இவனுடைய மதம் நமக்கு தெரியும், இவன் எந்த ஊருன்னு நமக்கு தெரியும், இவனுடைய பேரண்ட்ஸ் யார் நமக்கு தெரியும்,
இவன் எங்கே போய் விசிட் பண்ணான், இவன் எந்த மாஸ்க்கு போய் விசிட் பண்ணான் நமக்கு தெரியும். அப்போ 9/11 யூதன் பண்ணான்னா இது யார் பண்ணா? இதே மாதிரி நான் இன்னொன்று கேட்கணும். 9/11 அட்டாக் நடந்தப்போ மொத்தம் 4 ஃப்ளைட்ஸை வந்து கடத்தினாங்க. அதில் ஒரு ஃப்ளைட் வந்து யுனைடெட் 93, ஓகேவா, ஃப்ளைட் யுனைடெட் 93. அந்த ஃப்ளைட் நியூ ஜெர்சியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும். ஓகே, ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஃப்ளைட் போயிட்டுருக்கும்போது இவனுங்க ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு நியூஸ் வந்துருச்சு அதுக்குள்ளே. ஏன்னா கடத்தப்பட்ட மற்ற விமானங்கள் ட்வின் டவர்ஸை போய் இடிச்சிருச்சு அப்படின்னு செய்தி வந்துருச்சு. மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, போய் டோரை போய் அடிக்கிறாங்க. இவன் திறக்க மாட்டான். இந்த ஃப்ளைட்டில் ஒருத்தனை இவன் கொன்னுட்டான். ஓகே, மக்கள் இப்போ காக்பிட்டை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. உடச்சிருவாங்க, ஆல்மோஸ்ட் உடச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணால் வேணும்னே கொண்டு வந்து அங்கே ஒரு ஃபீல்டு, ஷாங்க்ஸ்வில் அப்படின்ற ஒரு ஏரியா பக்கத்தில் உள்ள ஒரு ஃபீல்டில் ஃப்ளைட்டை மோதி அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. இது யார் பண்ணா? ஒவ்வொரு ஃப்ளைட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு அங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். யார் பயணம் பண்ணுறாங்க, என்ன பயணம் பண்ணுறாங்க, என்ன பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாமே அங்கே இருக்குமா. இதை பேஸ் பண்ணி ப்ளஸ் அங்கே இருந்த ஃபோரன்சிக், இவன் உள்ளே வந்தானா, யாரெல்லாம் உள்ளே வந்தா, அந்த இமிக்ரேஷன் டேட்டா, இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணதில் 4 பேர் இந்த ஃப்ளைட்டை கடத்தியிருக்கான். அந்த 4 பேர் யார்? சியாத் ஜாரா, இவன் தான் பைலட், அதை கடத்தின பைலட். அஹமத் அல் ஹஸ்னாவி, அஹமத் அல் நாமி, சயீத் அல் காம்தி. இந்த 4 பேர் யார்? ட்வின் டவர்ஸை யூதன் குண்டு வச்சு இடிச்சிட்டான். சரிங்க, ஓகே. அடுத்து இதை யார் கடத்தினா? இதை கடத்த வேண்டிய தேவை என்ன? வித்தவுட் எனி டவுட், சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த 4 பேர் தான் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. சில அறிவாளிகள் கேட்பாங்க, அது எப்படிங்க அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இவன் தான் கடத்துறான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. 9/11 அட்டாக் பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ சீரீஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கான்ஸ்பிரசி பேசுகிறவங்களுடைய மையமாக இன்றைக்கி இந்த ஒரு கதையை இவங்க கிளப்பி விட்றாங்க. இந்த ஒரு சம்பவம் இந்த கதைகளுக்கெல்லாம் மூலமாக இருக்குது. ஸோ நான் ஒரு வீடியோ சீரீஸ் நான் ஒன்று பண்ணுறேன். சும்மா எதையோ 4 கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வந்து, இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு வந்து, இல்லை யூடியூப்பில் உட்காந்து ஒரு 4 பேர் பேசுவாங்க, அதை கேட்டு வந்து மக்கள் நீங்கள் நம்புகிறாங்கல்ல. ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே மக்கள் போய் தேடி பார்க்குறது இல்லை. அப்போ இந்த ஒரு மடமையை இவன் பயன்படுத்திக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இவன் பாட்டுக்கு சொல்கிறான். இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம சொல்கிறத மக்கள் அப்படியே நம்புறீங்க, அதான் உண்மை. ஒருத்தன் சொல்கிறான்னா, இப்போ கெவின் பால் ஒரு விஷயம் சொல்கிறான்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல அந்த யூகே க்ரூமிங் கேங் பற்றி, போய் தேடி பாருங்கள். அந்த ரிப்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன், வெறுமனே ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. மாறாக நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற ஒவ்வொரு செய்திக்கும் இவங்க சைட்டேஷன் போட்டிருப்பாங்க. இது எங்கே நடந்துச்சு, யார் செஞ்சா, எந்த நியூஸ் இதை ரிப்போர்ட் பண்ணாங்க, எல்லாமே அங்கே இருக்குது. சும்மா எதுவும் கட்டுக்கதெல்லாம் இல்லை. ஓகே, அப்போ நம்ம ரிச்சர்ட் ரைட் பற்றி பேசலாம். இந்த ரிச்சர்ட் ரைட் இந்த ஃபின்ஸ்பரி மாஸ்க் அப்படின்ற இந்த லண்டனில் உள்ள இந்த மாஸ்க்கை போய் இவன் பார்த்தான் இல்லையா. இந்த மாஸ்கில் அப்போ இமாமா இருந்தவர் யாருன்னா, அபு ஹம்சா அல் மஸ்ரி அப்படின்ற ஒரு இமாம். இவர் யார் அப்படின்னா, 97 இவர் அந்த மாஸ்கில் இமாமாக மாறுறாரு. இவர் மாறினதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. இவர் ஆப்கானிஸ்தானில் அங்கே நடந்த ஒரு மத சண்டை, இவருக்கு இந்த 2 கையும் வெட்டி இவர் கண்ணை பிளைண்ட் பண்ணி இவரை அனுப்பி விட்டாங்க. அங்கே உள்ளவங்க யார், அவனுக்குள்ளே சண்டை, இவனும் முஸ்லீம், அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இந்த ஆள் கண்ணை பிடுங்கி விட்டாங்க. இந்த ஆள் ஹி கம்ஸ் டு லண்டன். அங்கே இவர் மாஸ்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்காவான ஒரு பயங்கரவாதி. இந்த ஆள் பேசின பேச்சு, இவருடைய பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் கடந்து சாகுன்னு சொல்லி இப்போ உள்ளே வச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஆள் தான் இந்த ரிச்சர்ட் ரைட் அப்படின்றவனுக்கான குரு. அடுத்து அகமது ரசாம் அப்படின்ற ஒருத்தன், ஹீஸ் ஃப்ரம் அல்ஜீரியா. இவனும் லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்டை குண்டு வச்சு தகர்க்க ட்ரை பண்ணி அதில் இவனை கேப்சர் பண்ணிட்டாங்க. இவனுக்கு குருவாக இருந்தவரும் இதே ஆள் தான். இவன் அத்தனை பேருமே இந்த 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 ஒரு சிங்கிள் மாஸ்க் கூட இவன் அத்தனை பேருக்கும் கனெக்ஷன் உண்டு. அந்த மாஸ்கில் வந்து தங்கி அங்கே இந்த ஆள் கூட இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி குண்டு வைக்க இங்கே ட்ரைனிங் இவனுங்களுக்கு. அடுத்து நிசார் டிராவல்சி அப்படின்ற ஒருத்தன், இவன் பாரிஸில் உள்ள யூஎஸ் எம்பசியில் குண்டு வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இவனும் இந்த மாஸ்க்கு வந்து போனவன் தான். அடுத்து இன்னொரு ஃபேமஸான ஒரு கேஸ் ஒன்று உண்டு, ஜூலை 7 அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டனில் நடந்த மிக மோசமான அப்படின்றத விட லண்டன் மண்ணில், யூகே மண்ணில் நடந்த முதல் சூசைட் பாம்பிங், முதல் தற்கொலைப்படை தாக்குதல். இவன் மிடில் ஈஸ்டில் குண்டு வச்சுட்டு இருந்தான். இப்போ லண்டனில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2005 அன்னைக்கு 3 குண்டு வெடிச்சுது அங்கே இருந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில். ப்ளஸ் 4வது குண்டு வந்து அங்கே இருந்த ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு,
அங்கே வெடிச்சுது. இதில் மொத்தம் 52 மக்கள் இறந்து போனாங்க. இதில் குண்டு வச்சவன் 3 பேர். முகமது சித்திக் கான், ஷெசாத் தன்வீர், இன்னொருத்தன் பேர் ஹசிப் ஹுசைன். இந்த 3 பேர். இந்த 3 பேரில் இந்த ஷெஹாத் தன்வீர் அப்படின்றவனுக்கான இன்ஸ்பிரேஷன் யார், இவனை குண்டு வைக்க தூண்டி விட்டது யாருன்னா இதே இமாம் தான், இந்த மாஸ்கில் இருந்த இந்த ஆள். அப்போது இத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து இத்தனை பேரையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு புள்ளி யாருன்னா இந்த அபு ஹம்சா அல் மஸ்ரி அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் பர்சன். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, உலகம் எங்குமே இப்படி டெரரிசமை செஞ்சிட்டு இருந்தவனுக்கான தூண்டுகோலாக இவனை தூண்டி விட்டு இவனுக்கு ஐடியாலஜி கற்றுக் கொடுத்து இவனுக்கு இதை செய்யறதுக்கு தூண்டுகோலாக இருந்தது யாருன்னா லண்டன்லேருந்து ஆப்ரேட் ஆன ஒரு மாஸ்க். இதான் இங்கே வேடிக்கையான ஒரு விஷயம். அப்போது நம்ம லண்டனிஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு உள்ள லண்டனுக்கு 100% பொருந்தும். இந்த விஷயத்தை தான் நம்ம கிறிஸ்டோபர் ஹிட்சன்ஸ் பேசியிருப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிக்கிள், வேனிட்டி ஃபேரில் வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிக்கிள் அது. இந்த ஆர்டிக்கிள்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் இந்த அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஜூலை 7, 2005 இந்த அட்டாக் வந்து எனக்கு பர்சனலாக இந்த அட்டாக் பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் உண்டு. ஏன்னா 2005 நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் படித்த டைமில் டிக்கன்ஸ் எழுதின டேவிட் காப்பர்ஃபீல்டு அப்படின்ற ஒரு நாவல் ஒன்று உண்டு. நீங்கள் படிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இப்போ படம்லாம் வந்திருக்கு. படம் பார்க்காதீங்க, மாறாக அந்த நாவல் படிங்க. 800 பக்கம். ஓகே, இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த நாவலை அந்த 2005 மே மாதம், ஏப்ரல் மே அந்த லீவ் டைமில் நான் படித்தேன். நான் படித்த அந்த எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா படம்லாம் போட்டிருக்கோம், அந்த இல்லுஸ்ட்ரேஷன்லாம் போட்டு புக்கு இவ்வளோ பெருசு. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு பக்கத்துக்கும் படம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவல் அது. டிக்கின்ஸினுடைய சொந்த வாழ்க்கை. இவர் தனது சொந்த வாழ்க்கையை அந்த நாவலில் ஒரு கேரக்டராக எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் லண்டன் நகரத்தினுடைய ஒவ்வொரு தெருக்களையும் இவர் காமிச்சிருப்பார், நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்திருப்பார். டாக்டர்ஸ் காமன்ஸ் அப்படின்ற ஒரு தெரு அங்கே உண்டு லண்டனில். இந்த நாவலில் அவர் எழுதி வச்சிருப்பார். இந்த நாவல் எழுதப்பட்ட ஆண்டு 1850. 176 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னால் அப்படியே கொண்டு வந்திருப்பார். இந்த டாக்டர்ஸ் காமன்ஸில் தான் இங்கே இந்த ஏரியாவில் வந்து லீகல் கோர்ட்ஸ் நிறையா இருக்கும். அதாவது லாயர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா லீகலாக நீங்கள் லாயர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு ஏரியா இது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உயில் எழுதுறது, அதுக்கப்புறம் மேரேஜ் லா, டிவோர்ஸ் பண்ணுறது, மேரேஜ் லா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் டேவிட் காப்பர்ஃபீல்டு அப்ரெண்டிஸாக ஒரு லாயர் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் காட்சிகள்லாம் வரும். அப்போது இவர் காமிச்ச லண்டன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள அந்த ஸ்ட்ரீட் நம்ம கண்ணு முன்னால் அப்படியே கொண்டு வந்திருப்பார். இந்த இடத்துல இந்த கடை இருந்துச்சு, நான் இங்கே திரும்பினேன், இந்த கார்னரில் இந்த ஷாப் இருந்துச்சு, இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த கல் போட்டிருந்தாங்க, அந்த கல் இப்படி இருந்துச்சு, மழை பெஞ்சுது, மழை பெய்கிறப்போ இப்படி இருந்துச்சுன்ற மாதிரி அந்த நகரத்தினுடைய ஒவ்வொரு காணசையும் நமக்கு அப்படியே காமிச்சிருப்பார் டிக்கன்ஸ். டாக்டர்ஸ் காமன்ஸ்க்கு பக்கத்தில் த ஸ்ட்ராண்ட் அப்படின்ற இன்னொரு ஸ்ட்ரீட் ஒன்று உண்டு. இங்கே புக் ஷெல்ஃப் இருக்கும். இந்த மாதிரி நிறையா புக் ஷெல்ஃப், கஃபே இதெல்லாம் அங்கே இருக்கும். இதுக்கு பக்கத்தில், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இந்த 2 ஸ்ட்ரீட்டை பற்றி இவர் ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார். ஸோ 2005 இந்த நாவல் நான் படிக்கிறேன். படிச்சுட்டு ஓகே லண்டன் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கற்பனை ஒன்று இருக்கும் இல்லையா அந்த வயசில். மே மாதம் நான் இதை படித்து முடிக்கிறேன். ஜூலை மாதம் அதே லண்டனில் குண்டு வெடிக்குது. அப்போது நான் ரொம்ப சின்ன பையன். நியூஸ் நமக்கு இது செய்திலாம் உடனே வராது. ஒரு 1 வீக் ஆகும் இல்லையா, பிகாஸ் அந்த நியூஸ் பேப்பர்லாம் வரும். அதெல்லாம் என் கண்ணில் படுறதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்த லண்டன் வேறு மாதிரி இருக்குது, இங்கே இப்போ குண்டு வெடிக்குது அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். முழு விவரமும் தெரியாது, ஆனால் ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீலிங் ஒன்று உருவாச்சு. ஏன் இப்படி நடக்குது, நம்ம படித்த லண்டன் இப்படி இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது 2005 ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சூசைட் பாம்பிங் வந்துருச்சு. இந்த சூசைட் பாம்பிங்கை லண்டனிஸ்தான் அப்படின்ற இவருடைய இந்த ஆர்டிக்கிளில் நம்ம ஹிட்சன்ஸ் குறிப்பிடுறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக இந்த ஆர்டிக்கிள் நீங்கள் படிக்கணும். 2007 இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து இந்த ஆர்டிக்கிளை இவர் எழுதுகிறாரு. இதே ஃபின்ஸ்பரி பார்க் இந்த ஏரியாவில் தான் இவர் ஹிட்சன்ஸ் வளர்ந்துருக்காரு சின்ன வயசில். இவர் சொல்கிறாரு, நான் வளர்ந்தப்போ இப்படிலாம் இல்லை, ஆனால் இன்றைக்கி என் கண்ணு முன்னால், ஹீஸ் பிரிட்டிஷ், ஓகே, என் கண்ணு முன்னால் என்னுடைய பூமி, என்னுடைய நாடு வேறு மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போது இமிக்ரேஷனே தப்புன்னு இவர் சொல்லலை. ஓகே, இதே ஆர்டிக்கிளில் இவர் இந்தியன்ஸை அவ்வளோ புகழ்ந்து எழுதியிருப்பார்.
ஹிச்சன்ஸ் இந்த ஆர்டிக்கலில் இந்தியன்ஸ் வந்து அசிமுலேட் ஆயிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அயர்லாண்ட்லேருந்து வந்தவங்க ப்ளஸ் சைப்ரஸ், மெடிட்ரேனியன் சீல உள்ள ஒரு குட்டி தீவு, 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தீவு. அந்த தீவில் இருந்து யூகேக்கு குடியேறாங்க இல்லையா, இவங்க அந்த ஏரியாவில் ஹோட்டல் வச்சுருந்தாங்களாம், உணவகம் வச்சுருந்துருக்காங்க. இவர் சொல்கிறாரு, இவன் கெபாப் சமைப்பான். இப்படி கெபாப்ன்றது மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட்டு. இவன் ஃபுட்டை இங்கே கொண்டு வரான். ஆனால் இவங்க யாருமே தன்னுடைய மதத்தை, நான் தான் பெருசு அப்படின்ற தன்னுடைய அடையாளத்தை கொண்டு வந்து இங்கே யாரு மேலேயும் திணிச்சது இல்லை. இவர் சொல்கிறாரு இந்த ஆர்டிக்கிளுடைய ஆரம்பத்தில், கிரீக்ஸும் டர்க்கியை சேர்ந்தவங்களும் சண்டை போட்டுப்பாங்க அவங்க ஊரில், அவங்களுக்கு அங்கே 1000 பிரச்சனை உண்டு. ஆனால் இங்கே இமிக்ரெண்ட்டாக வராங்கல்ல, இவங்க யூகேயினுடைய கல்ச்சர் கூட அசிமுலேட் ஆயிடுவாங்க, இங்கே இவங்க சேர்ந்துப்பாங்க, இது என்னுடைய நாடு, அப்போ இந்த நாட்டினுடைய கல்ச்சரை நான் ஏற்றுப்பேன் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் இவங்களுக்கு வரும். ஆனால் ஒரே ஒரு குரூப், இவர் எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாருன்னா பங்களாதேசி. அவன் யார் நமக்கு தெரியும், அந்த குரூப்பே. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்த எந்த ஒரு குரூப்புமே இவன் வேற மாதிரி இருக்கான். குவைட் அன்லைக் தி ஐரிஷ் அண்ட் தி சைப்ரியாட்ஸ், தேனா யாரு மேலே பாருங்க, மிடில் ஈஸ்டர்ன்லேருந்து வர்றவன். இவர் ஏஷியன் ரீஜன்னு யாரை சொல்கிறாருன்னா மேலே பாருங்க, அல்ஜீரியன்ஸையும் பங்களாதேசி இவங்கள சொல்கிறாரு. இந்த ரெண்டு குரூப்பும் தே பிரிங் திஸ் ஃபார் ஆஃப் குவாரல்ஸ் அலாங் வித் தம் அண்ட் தே ஆல்சோ பிரிங் எ ரிலீஜன் விச் இஸ் நாட் அஷேம்ட் டு ஸ்பீக் ஆஃப் கான்குவெஸ்ட் அண்ட் வயலன்ஸ். இது இந்த ஆர்டிக்கிளுடைய முதல் பேராகிராஃபில் இவர் எழுதுறாரு. அப்போ இவன் இங்கே அசிமுலேட் ஆக மாட்டான், இதான் பிரச்சனை. இதே ஆர்டிக்கிள் இவர் ஜூஸ் இங்கே வராங்க, இந்தியன்ஸ் வராங்க, ஆனால் இவங்க யாருமே நான் உன்னை மாற்றிடுவேன், நான் உன்னை டேக் ஓவர் பண்ணுவேன்னு எவனும் பேச மாட்டான். ஓகே, இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. நம்ம சேனல் பார்க்குற ஒருத்தங்க ஷீஸ் தமிழ், அவங்க இங்கேருந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ஷீஸ் நவ் இன் ஜெர்மனி. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க. ஷீஸ் இன் ஹர் 30s. ஓகே, 30களில் அவங்க இருக்காங்க. அவங்க என் சேனல் பார்த்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. கெவின், ஐம் ஃப்ரம் சேலம், நவ் ஐம் இன் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசுவோம். ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, மேபி ஷீ மைட் பி வாட்சிங் திஸ் வீடியோ, பார்த்துட்ருப்பாங்க இந்த வீடியோ. அவங்களுடைய வீட்டில் 3 BHK வீடு, பெரிய வீடு. ஓகே, அந்த வீட்டில் இவங்க கோயில் மாதிரியே, இப்போ நம்ம ஊரில் உள்ள ஒரு கோயில் மாதிரியே வீட்டுக்குள்ளே சாமி படங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கொலு வச்சுருந்தப்போ அழகாக அந்த சாமியெல்லாம் வச்சு அந்த ஒரு ரூம் முழுக்க ஒரு முழு அறையும் சாமி படமாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஓகே, எனக்கு எப்போவுமே இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து வெளிநாடுகளுக்கு, முக்கியமாக மேற்கத்திய நாடுகளுக்கு போகிறவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், எப்படி அந்த ஊர் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா இல்லைன்னு கேட்குறப்போ யூஸ்வலாக நான் கேட்குறது தான், எல்லாக்கிட்டையும் கேட்பேன். அப்போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் கெவின், நான் இங்கேருந்து நான் போயிருக்கேன், ஆனால் நான் என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே போகிறப்போ நான் பொட்டு கூட வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இது என் ஊர், இது என்னுடைய மதம், இது என்னுடைய அடையாளம், என் அடையாளத்தை நான் விட்டுற மாட்டேன். ஆனால் அந்த நாட்டுக்கு நான் போகிறப்போ, அந்த நாட்டில் உள்ள தெருக்களுக்கு நான் போகிறப்போ, நான் மார்க்கெட்டுக்கெலாம் நான் போகிறேன், அப்போது நான் ஒரு பொட்டு வச்சுட்டு போனேன் அப்படின்னா இது என்னுடைய அடையாளம் தான். ஆனால் அவங்கள நான் ஆன்டகனைஸ் பண்ணுவேன், அந்த மக்களுடைய கல்ச்சர்லாம் வேறு. ஆனால் நான் இங்கேருந்து போகிறப்போ என்னுடைய கல்ச்சரை, என்னுடைய மதத்தை நான் விட்டுற மாட்டேன். ஆனால் அங்கே நான் போகிறப்போ நான் அவங்களில் ஒருத்தனா நான் வாழணும், அவங்களில் ஒருத்தியாக நான் வாழணும். ஏன்னா அவங்க என்ன வாழ வச்ச ஒரு நாடு, நான் அங்கே நான் பொழைக்க போயிருக்கேன். ஓகே, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு அங்கே ஒர்க் இருக்குது, நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம். ஆனால் இவங்க தான் எனக்கு இப்போ சோறு போடுறாங்க. அப்போ நான் அங்கே நான் போனேன்னா நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ பழகிக்கணும். இவங்க தான் யாருன்னா வீடு முழுக்க கோயில் வச்சு நம்ம ஊரில் உள்ள சாமியை விட்டுறல, ஆனால் இவங்களுடைய அடையாளத்தையும் வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் போயிட்டு அந்த நாட்டினுடைய வேல்யூஸை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க யாருமே இன்னொருத்தனை போய் நான் அடிக்கிறேன், நான் உன்னை கான்கோர் பண்ணுறேன், நான் உன்னை ஜெயிக்கிறேன், நீ எனக்கு அடிமை அப்படின்னு நம்ம ஊரில் உள்ள ஆட்கள் யாருமே, முக்கியமாக தமிழ்ஸ் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த குரூப் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். இவனுடைய புத்தியே என்னன்னா, நான் போகணும், என் மதம் தான் பெரிய மதம், நான் உன்னை அடிமைப்படுத்துவேன், நான் உன்னை டேக் ஓவர் பண்ணுவேன்னு இவன் பேசுகிறான். இது நான் மட்டும் இல்லை, இவர் ஹிட்சன்ஸ் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போகிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு குரூப்பு, முக்கியமாக மிடில் ஈஸ்ட்லேருந்து ஐரோப்பாவுக்கு குடியேற இந்த குரூப்பு ஒருபோதும் திருந்தாது. ஏன்னா இவனுடைய டிஎன்ஏல என்ன இருக்குது அப்படின்னா, நான் உன்னை கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஊர் ஆட்கள் தங்கம், சுத்த தங்கம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிறாங்க,
இங்கே உள்ள மதங்களை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் கல்ச்சர்னு வரும்போது இப்போது யூஎஸ் போகிறாங்கன்னா யூஎஸ் என்னுடைய கல்ச்சர், ஜெர்மனி போகிறாங்கன்னா ஜெர்மனி என்னுடைய கல்ச்சர். ஓகே, இவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவை நான் மதிப்பேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இது நம்ம ஆட்களுக்கு உண்டு. அவனுங்களுக்கு அந்த புத்தியே கிடையாது. இவன் புத்தியே வேற மாதிரி, ஒரு மதவெறி புத்தி பிடிச்சவன் இவன் இப்படி தான் இருப்பான். ஸோ நம்ம இப்போது இங்கே வந்துடலாம், ஃபின்ஸ்பரி பார்க் வந்துடலாமா? இந்த ஃபின்ஸ்பரி பார்க் ஏரியாவில் தான் இவர் ஹிட்சன்ஸ் வளர்ந்தாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல. அப்போது இவர் சொல்கிறாரு, நான் வளர்ந்த பூமி வேறு, இன்றைக்கி இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, ஏன் இப்படி ஆச்சு, இதற்கான காரணம் என்ன, எப்படி ஒரு நல்லா இருந்த ஒரு நாடு இன்றைக்கே இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னா, ஹனீஃப் குரேஷி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு எழுத்தாளர், இவர் எழுதின மை சன் த ஃபெனட்டிக் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி இவர் இங்கே ரெஃபர் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த நாவலை பேஸ் பண்ணி, இந்த ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு இதே பெயரில், மை சன் த ஃபெனட்டிக் அப்படின்ற பெயரில். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கணும். நான் இந்த படத்தை இங்கே நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஒரு நாள். நம்ம இந்த படத்தை மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம். இந்த படத்தை இவர் இங்கே ரெஃபர் பண்ணுறாரு. இந்த ஹனீஃப் குரேஷி யார் அப்படின்னா, இவருடைய அப்பா ஹீஸ் ஃப்ரம் சென்னை, அம்மா வந்து யூகே, அம்மா வந்து பிரிட்டிஷ் நேஷ்னல். ஓகே, இந்த 2 பேரும் மேரேஜ் பண்ணி இப்போ ஹனீஃப் வந்து ஹி லிவ்ஸ் இன் த யூகே. ஓகே, ஹனீஃப் இப்போது இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஹனீஃபினுடைய சொந்த கதை. ஓகே, அவர் சொல்கிறாரு, இவர் லண்டனில் பார்த்த விஷயங்களை இவர் ஒரு கதையாக எழுதி இது படமாக வந்திருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்க்கணும். இந்த கதையினுடைய மையம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து யூகேக்கு குடியேறின ஒரு கேப் டிரைவர், இவர் தான் இந்த ஸ்டோரியினுடைய ப்ரொட்டாகனிஸ்ட். ஓகே, இந்த கதை எப்படி போகும் அப்படின்னா, இவர் அப்பா 1960s பாகிஸ்தான்லேருந்து கிளம்பி இவர் யூகே போகிறார். ஆனால் அந்த காலத்தில் யூகேக்கு குடியேறினவங்க ஏன் குடியேறினாங்கன்னா, வேலைக்காக, எனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, பிழைப்புக்காக தான் அங்கே போனாங்க. ஆனால் இது பேரண்ட்ஸ், அவங்களுடைய ஜென்ரேஷன் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய பிள்ளைகள், இவங்களுடைய பார்வை இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. இவங்க இன்னைக்கு ரேடிக்கலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க அங்கே உள்ள ஜிகாதி கும்பலால் இவங்க ரேடிக்கலைஸ் பண்ணப்பட்டு, இந்த பிள்ளைங்க, இந்த அடுத்த தலைமுறை இப்போ எப்படி யோசிக்கிறாங்களாம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, இவங்க ரொம்ப பேசிவாக இருக்காங்க. வெஸ்டர்ன் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம யார், நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க, நம்ம டேக் ஓவர் பண்ண பிறந்தவங்க, இவங்க ரொம்ப பேசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள பிள்ளைங்க இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதான் அந்த கதையினுடைய சென்ட்ரல் தீம். இந்த கதையும் இந்த படமும் இந்த ஆர்டிக்கிளில் பேசிட்டு அடுத்த ஹிட்சன்ஸ் ஒரு கருத்து கணிப்பு பற்றி இவர் சொல்கிறாரு. யூகேல இது 2007 எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள். அந்த காலகட்டத்தில் 28% ஆஃப் பிரிட்டிஷ் முஸ்லிம்ஸ் would choose ஷரியா. நாங்கள் பிரிட்டிஷில் உள்ள அந்த அரசு இயற்றிய லாவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஷரியா வேணும்னு சொல்லி 28%. எப்போ? 2007. இந்த போல் எப்போன்னு தெரில, ஆர்டிக்கிள் எழுதப்பட்ட ஆண்டு 2007. அப்போ இன்னைக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு பாருங்களேன். ஓகே, அப்பயே நியர்லி 1/3. ஓகே, அடுத்து அமங் தோஸ் 55 அண்ட் ஓல்டர், 55 வயசுக்கு மேலே உள்ளவங்களில் 17% தான் இவங்க சரியா கேட்குறாங்க. ஓகே, அப்போ வயசானவங்க இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகலை. ஆனால் வேறஸ் இந்த 16 to 24 ஏஜ் குரூப், இந்த குரூப்பில் 37% எங்களுக்கு சரியா வேணும்னு சொல்லி கேட்குறான். அப்போது இன்றைக்கு உள்ள யங் ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக இவங்க ரேடிக்கலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க எங்கள் பிரிட்டிஷ் மண்ணில். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஹிட்சன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஒன்று இவர் சொல்கிறாரு. இது யார் கொடுத்த டேட்டா அப்படின்னா, MI5 ஒர்க் பண்ண முன்னாள் பிரிட்டிஷ் சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், உளவுத்துறையினுடைய சீஃப் ஆஃபீஸர் எலிசா மேனிங்ஹாம் புல்லர் அப்படின்ற ஒரு அம்மா கொடுத்த டேட்டா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த ஜூலை 7 அட்டாக்ஸ், அந்த பாம்பு வச்சான் தெரியுமா 3 பேர். அவங்க சொல்கிறாங்க, இந்த 3 பேர் குண்டு வச்சான்ல, இவனையே மாதிரி பிரிட்டிஷ் மண்ணுக்குள்ள குண்டு வைக்கிறதுக்கு 1600 பேர் ரெடியாக இருக்கான். பிரிட்டிஷ் MI5 அடையாளப்படுத்தப்பட்டு இவெல்லாம் பொட்டென்ஷியல் டெரரிஸ்ட், சான்ஸ் கிடச்சா குண்டு வச்சிருவான் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டவங்க 1600 பேர். இதில் இன்னொன்று, இப்போ இந்த அட்டாக் நடந்துச்சு தெரியுமா, இந்த பாம்பு வச்சான் தெரியுமா ஜூலை 7. இந்த குண்டு வச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மண்ணில் வாழ்கிற வெளியேருந்து வந்தவங்களில் 1,00,000 பேர், 100,000 பீப்புள், இது நியாயம்தான், இது சரிதான் அப்படின்னு சொல்லி அட்டாக்கை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. 1,00,000 பேர். டேட்டா கொடுத்தது யார்? கெவின் பால் இல்லை, MI5 டைரக்டர். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இவங்க சொல்லுவாங்கல்ல, அது எப்படிங்க 3 பேர் தான் போய் குண்டு வச்சான், நீங்கள் அத்தனை பேரையும் ப்ளேம் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குண்டு வைக்கிறது 3 பேராக இருப்பான், ஆனால் இவனை ஆதரிக்கிறது யார்?
1,00,000 பேர் குண்டு வச்சு 52 மக்கள் இறந்து போயிட்டாங்க. 52 மக்களும் அப்பாவிகள். ஓகே, பிரிட்டிஷில் குடியேறி, பிரிட்டிஷில் உனக்கு இவங்க குடியுரிமை கொடுத்து உன்னை வாழ வச்சு எல்லா சலுகையும் உனக்கு பண்ணி கொடுத்து உன்னை உள்ளே விட்டா இவன் குண்டு வச்சு கொன்னுட்டு உள்ள குடியேறின மற்றவனும் என்ன சொல்கிறான் தெரியுமா? இது நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறான். யோசிச்சு பாருங்க மக்களே, இவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு 3 பேர் தப்பு பண்ணுவான், நீ ஏன்டா எங்களை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை போய் சொல்லுங்கள். 1,00,000 பேர். இந்த பிரச்சனை இப்படி போய்கிட்டே இருக்கல. இந்த பிரச்சனையை ஏன் யாரும் கேட்கலையா அப்படின்னா, இதுக்கு இவர் ஹிச்சன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு. ஃபார் த பிரிட்டிஷ் மெயின் ஸ்ட்ரீம் மல்டிகல்ச்சுரலிசம் ஹேஸ் பீன் த அஃபிஷியல் சிவிக் ரிலீஜன் ஃபார் சோ லாங் தட் எனி கிரிட்டிசிசம் ஆஃப் எனி மைனாரிட்டி குரூப் ஹேஸ் பிகம் த ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ரொஃபானிட்டி. இப்போது இது ஒரு மதம் மாதிரி மாறிடுச்சு. இங்கே உள்ள ஒரு சிறுபான்மை மக்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு சமம் அப்படிங்க மாற்றி விட்டாச்சு. பாருங்க, நம்ம எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகலாம், உன்னுடைய நாட்டுக்குள்ளே இருந்துட்டு உன்னை அழிக்கிறேன்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கும்பலை நம்ம ஏற்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்களையா இவங்க தண்டிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட், an Islamic extremist have long understood that they need only suggest a racial bias. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. or a hint of the newly invented and meaningless term Islamophobia. இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் எல்லாத்துக்கும் ரேசிசம் அப்படின்னுறான், எங்களை இனவெறியால் ஒடுக்குறாங்க. ஏண்டா நீ குண்டு வைப்ப, உன்னை கேள்வி கேட்டால் அதுக்கு பேர் வந்து இஸ்லாமோஃபோபியாவா? இவர் சொல்கிறாரு நியூலி இன்வென்டட் அண்ட் மீனிங்லெஸ் டேர்ம். இதுக்கு அர்த்தமே இல்லை, இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? இன் ஆர்டர் டு மேக் த பிரிட்டிஷ் காஃப் அண்ட் ஷஃபிள் வித் எம்பாரஸ்மெண்ட். பிரிட்டிஷ் மக்களை நீங்கள் வந்து எம்பாரஸ் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, என்ன ஒடுக்கிட்டாங்க, எங்களை இன ரீதியாக எங்களை ஒடுக்கிட்டாங்க, இஸ்லாமோஃபோபியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெள்ளைக்காரன் பயந்துருவான். இதை பயன்படுத்திக்கிட்டு, இது தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இவன் தெரிஞ்சு வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் ரேசிசம், இஸ்லாமோஃபோபியா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி பேசுகிறவனை சவுதி அரேபியா எடுத்துக்கோ. இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ஒரு ஹிந்து கோயிலோ இல்லை ஒரு சர்ச்சோ இன்றைக்கி கட்ட முடியுமா? கட்ட விட்டுருவாங்களா? ஆனால் அந்த மக்கள் யாருமே, நம்ம ஹிந்து மக்கள் யாருமே பாருங்கள் இது வந்து ஹிந்து ஃபோபியா யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை. நம்ம ஆட்கள் ஓகே, இது உங்கள் ஊர் சட்டமா, நான் உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஆனால் முஸ்லீம்ஸ்க்கு நம்ம ஊரில் மசூதி கட்ட எல்லா உரிமையும் உண்டு. இந்து மக்கள் மெஜாரிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பூமியில், 80% இந்து மக்கள் வாழ்கிற ஒரு பூமியில் நீங்கள் சர்ச் கட்டுறதுக்கும் மாஸ்க் கட்டுறதுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. வடக்கில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க, அது மாறணும். ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அப்படி பிரச்சனை உண்டா? இல்லை. ஆனால் இங்கே உள்ளவன் இவன் அரேபியாவில் சர்ச்சு கட்ட பிரச்சனை பண்ணுவான், கோயில் கட்ட பிரச்சனை பண்ணுவான். அந்த ரமதான் மாதத்தில் இவங்க ஃபாஸ்டிங் பண்ணுற டைமில் நீங்கள் சவுதி அரேபியாவில் நீங்கள் ஒரு உணவகம் திறக்க முடியுமா? உங்களை விட்டுருவாங்களா? கொண்டுருவான். இவன் இங்கே உட்காந்துட்டு இவன் இப்படிலாம் பேசிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இங்கே வந்து இஸ்லாமோஃபோபியான்றான். இப்போ கடைசியாக இந்த ஆர்டிக்கிளில் நம்ம ஹிச்சன்ஸ் சர்க்கிள் பண்ணி திருப்பி அந்த மாஸ்க்கு வந்து முடிக்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி, ஓகேங்க, இந்த ஒரு மாஸ்க் தான் இத்தனை பயங்கரவாதிகளையும் உருவாக்கி பயங்கரவாதத்துக்கான ஒரு ஹப்பாக அங்கே செயல்பட்டுருக்குல்ல, ஃபின்ஸ்பரி பார்க். ஓகே, இந்த மாஸ்க்கை கெட்டுனது யார்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? கெட்ட அனுமதிச்சது யார் அப்படின்னா, அனுமதிச்சதில்லை, கெட்டுறதுக்கு ஃபண்டிங் வாங்கி சவுதி அரேபியாவினுடைய மன்னர் குடும்பத்திட்ட போயிட்டு 1 மில்லியன் பவுண்டு, யூகேவினுடைய பணத்தில் 1 மில்லியன் பவுண்டு பணத்தை டொனேஷனாக வாங்கி இந்த மாஸ்கை கெட்டி விட்டது யாருன்னா, எலிசபெத் ராணியினுடைய பையனான பிரின்ஸ் சார்ல்ஸ். இன்றைக்கி இவர் கிங் சார்ல்ஸாக மாறியாச்சு. இந்த ஆள், இவர் யார்? பிரிட்டிஷனுடைய மன்னர், அந்த மன்னர் குடும்பம். இந்த ஆள் தான் அங்கே உள்ள ஆட்களை அப்பீஸ் பண்ணுறதுக்காக மாஸ்க் கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மாஸ்கை கெட்டுறதுக்கு ஃபண்டிங் வாங்கி கெட்டி கொடுத்தது இந்த ஆள் தான். இன்றைக்கி அவன் இங்கே வந்து குண்டு வச்சுட்டு இருக்கான். ஸோ அடுத்த முறை எவனாவது இங்கேருந்து இஸ்லாமோஃபோபியா நீ வந்து வெறுப்பில் பேசுகிற அப்படின்னு எவனாவது சொன்னான்னு வைங்களேன், இந்த ஒரு ஆர்டிக்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு ஆர்டிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் எதெல்லாம் பொய், நீ பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நம்ம இவங்கிட்ட டேட்டாவை கொடுப்போம், நம்ம இவங்கிட்ட உண்மையை சொல்லுவோம். இவனுக்கு மக்கு மரமண்டல் இல்லையா, இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நேராக போயிட்டு உனக்கு இஸ்லாமோஃபோபியா அப்படின்றவான். ஸோ இந்த ஃபோபியான்னு எவன்லாம் பேசுகிறானோ ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் பீப்புள். ஏன்னா என்றைக்குமே டிரான்ஸ்ஃபோபியா, ஹோமோஃபோபியா, ஜெனோஃபோபியா, இஸ்லாமோஃபோபியாம்மா, இந்த எந்த ஃபோபியான்னு விமர்சனம் பண்ணுறப்போ ஒருத்தன் ஃபோபியான்னு ஒரு டேகை தூக்கிட்டு வந்தான்னா இவன் ஃப்ராடு. இவனால் விமர்சனத்தை ஏற்க முடியவில்லை, விமர்சனம் வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபோபியான்னு சொல்லி என்னை லூசுன்னு சொல்கிறே. நம்ம என்னது பார்த்தோம் தெரியுமா, ஜேன் வந்து 13 வயசு பொண்ணு,
இவளை பிடிச்சி ரேப் பண்ணுறான். இப்படி பண்ணுறீங்களே, ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் உனக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. இதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த ஆர்டிக்கலில் கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கிச்சன் சொல்கிறாரு. என்னன்னா, அண்டர் கவர் மாஸ்க் அப்படின்ற பெயரில் ஒரு டாக்குமெண்ட்ரி பிரிட்டனில் உள்ள சேனல் 4 அப்படின்ற ஒரு சேனலில் ஒளிபரப்பான ஒரு டாக்குமெண்ட்ரி இவர் இங்கே மேற்கோள் காட்டுறாரு. அந்த டாக்குமெண்ட்ரி நான் இன்னும் பார்க்கல, நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவும் இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி இவர் சொல்கிறாரு. யாராவது கிடைச்சா எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய இமெயில் கீழே இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு டாக்குமெண்ட்ரி. இங்கே பிரிட்டிஷில் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மாஸ்க், ஓகே, அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீமாக லண்டனில் உள்ள மாநகரத்தில், லண்டன்லையும் பெர்மிங்ஹாம்லேயும் உள்ள மாஸ்க்ஸில் இங்கேருந்து பேசக்கூடிய இமாம்கள் இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தில் இவங்க எப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னா, இவர் சொல்கிறாரு, ஃபோமிங் bearded preachers calling for crucifixion of unbelievers, for homosexuals to be thrown off mountain tops, for disobedient and deficient women to be beaten into submission, and for Jewish and Indian property and life to be destroyed. எப்படி எவன்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எவன்லாம் காஃபிராக இருக்கானோ அவனை நீ சிலுவையில் அடித்து கொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மாஸ்கில் உட்காந்து ப்ரீச் பண்ணுறாங்க. இவர் வீடியோ எவிடன்ஸோடு பேசிகிட்டு இருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்ரியை மேற்கோள் காட்டுறாரு. அடுத்து இன்னொன்று, ஹோமோசெக்சுவல்ஸை மலை மேலே ஏற்றி வச்சு இவனை தள்ளி விட்டு கொல்லுங்க. இப்போது ஹோமோசெக்சுவல் வாழ்க்கையை நானுமே ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, என்னுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த லைஃப் ஸ்டைலை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆன் மாரல் கிரவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் முக்கியம், எனக்கு முக்கியம். அது இதெல்லாம் நான் பேசுவேன். எப்படி இந்த எல்ஜிபிடின்ற ஒரு மாஃபியா இன்றைக்கி ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடச்சி, எப்படி கம்யூனிசம் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைச்சதோ இதே மாதிரி பேட்டர்னோட தான் இவங்க இங்கே செயல்படுறாங்க. அதனால ஹோமோசெக்சுவல் வாழ்க்கையை நான் ஏற்க மாட்டேன். ஆனால் என்றைக்குமே ஒரு நாள் கூட ஹோமோசெக்சுவல்ஸை கொல்லுங்க, ஹோமோசெக்சுவல்ஸை அடித்து கொல்லுங்க, இவன் பொட்டை, இவன் அடி, நான் பேச மாட்டேன். 2 years பேக் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 30 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். அதில் நான் மென்ஷன் பண்ண விஷயம் இது. ஹோமோசெக்சுவல்ஸ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. ஆனால் நான் உன்னை கொல்லுவேன், நான் உன்னை காலி பண்ணுவேன் அப்படின்னா இது காட்டு மிராண்டித்தனம். இவன் சொல்கிறான், இங்கே மாஸ்கில் உட்காந்து இவங்க பேசுகிறாங்களாம், அவனை அடித்து கொல்லு. அடுத்து ஜூஸ் அண்ட் இண்டியன்ஸ், அதுக்கு முன்னால் பெண்களை அடிக்கலாம், யாரெல்லாம் உனக்கு ஒபீடியண்ட்டாக இல்லையோ நீ அவளை அடிக்கலாம். அடுத்து கடைசியாக இண்டியன்ஸ் அண்ட் ஜூஸ். அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, யூ ஹேவ் டு பாம் தி இந்தியன் பிஸ்னஸஸ், பாம் போட்டுரு. அடுத்து, and as for the Jews you kill them physically. இந்தியன் பிஸ்னஸை லண்டனில் இருந்தால் நீ பாம் வச்சு வெடிக்க வச்சு அழிச்சிரு, ஜூஸை அடிச்சே கொல்லு அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. as one sermonizer calling himself Sheikh Al Faisal so prettily puts it. இவன் பேரை கூட இவர் சொல்லிட்டாரு. யாராவது இது பொய்ன்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நான் இன்னும் பார்க்கல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வீடியோ ஆதாரங்களோடு எவிடன்ஸோடு இருக்குது. ஆனால் யாரும் இதை ஏற்க மாட்டாங்க, இது யாரும் முதல்ல பேச மாட்டாங்க. லண்டனில் இன்றைக்கி லண்டன் மாநகரம் இன்றைக்கி எப்படி மாறி போயிடுச்சுன்னா, லூட்டன்னு ஒரு ஏரியா ஒன்று உண்டு. இது என்னுடைய மலையாளி ஃப்ரெண்டு ஹரி, அவர் யூகேயில் ஒரு 2 weeks ஒரு ப்ராஜெக்டாக இவர் அங்கே போயிருக்காரு லூட்டனில். இவர் சொல்கிறாரு, லூட்டனில் நோகோ ஜோன்ஸ்னு இருக்குது கெவின், என்னால் போக முடியாது, யாருமே அங்கே போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் அங்கே இருப்பாங்க, நீ போனால் உன் உயிர் அங்கே உத்தரவாதம் இல்லை. அவர் சொன்ன விஷயம் லூட்டனில் இப்படி தான் இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. லூட்டன் மாதிரி நிறையா ஏரியாஸில் நான் இவரை பாட்காஸ்ட்டை கூட கூப்பிட்டுருக்கேன், வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு மலையாளம் தெரியாது. ஸோ நம்ம இங்கிலீஷில் ஒரு 5 minutes மட்டும் பேசலாமான்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அவரை நான் கூப்பிடுறேன். அதே மாதிரி லண்டனில் உள்ள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் உண்டு, நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க. அப்படி என்னை பார்க்க சென்னைக்கு வந்த ஒரு அன்பு சகோதரர் வந்தார் போன ஃபெப்பில். நான் கூப்பிட்டேன், ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் வாங்க பிரதர்னு. வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, வரல. இல்லை பிரதர், எனக்கு கேமரா பார்த்தா பேச்சு வராது அப்படின்னு சொன்னார். வந்திருந்தாருன்னா அவங்களாம் அங்கேயே வாழ்கிறாங்க, நியர்லி 20 years இவர் அங்கே இருக்கார். இவங்கெல்லாம் நேரில் பார்க்குறாங்க. லண்டனில் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு விஷயம். லண்டன் இன்றைக்கி ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டவுன் மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சு. இதெல்லாம் நம்ம பேசணும். இப்போ இந்த ஆர்டிக்கல் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், மேலே கவர் ஃபோட்டோ இருக்கும். அந்த பிக்சரில் இவங்கெல்லாம் ப்ராட்டஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருப்பாரு. அது பாருங்கள், பிஹெட் தோஸ் ஹூ இன்சல்ட் இஸ்லாம், இஸ்லாமை இன்சல்ட் பண்ணுறவனுடைய தலையை வெட்டு. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், கில் தோஸ் ஹூ இன்சல்ட் இஸ்லாம். இது என்னன்னா, இது லண்டனில் நடந்த ஒரு ப்ராட்டஸ்ட். லண்டனில் இவன் குடியேறி
இவன் அங்கே குடியேற்றம் செஞ்சுட்டு இவன் அங்கே போய் பிழைக்க போயிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இஸ்லாமை எவன்லாம் இன்சல்ட் பண்ணுறானோ இவனுடைய தலையை வெட்டுன்னு சொல்லி இவன் பொது இடத்துல பிளக்கார்டை பிடிச்சிட்டு நிற்கிறான். எந்த அளவு மதவெறி ஏறி போயிருந்தா இப்படி செய்ய முடியும்? அப்போது இங்கே என்ன பிரச்சனைனா, இமிக்ரேஷன் இங்கே பிரச்சனை இல்லை, ஆனால் உள்ளே வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வரான் தெரியுமா, இவன் தான் பிரச்சனை. அடுத்து கடைசியாக இந்த ஆர்டிக்கில் ஹிச்சன்ஸ் முடிக்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறாரு. நான் அதை ஃபுல்லாக படிக்கிறேன். ஐ ஃபைண்ட் மை செல்ஃப் ஹாண்டட் பை அ சேலஞ்ச் தட் வாஸ் ஆஃபர்ட் ஆன் தி BBC பை அ முஸ்லீம் ஆக்டிவிஸ்ட் நேம்ட் அஞ்சம் சௌத்ரி, எ மேன் ஹூ ஹஸ் பிரைஸ்ட் the 9/11 murders as magnificent and proclaimed that Britain belongs to Allah. When asked if he might prefer to move to a country which practices Sharia, நீ அங்க போவியாடா அப்படின்னு கேட்டா, he replied, who says you own Britain anyway? இந்த ஒரு கொழுப்பு இருக்கு இல்லையா, இந்த கொழுப்பு இவங்க டிஎன்ஏல இருக்கும்.